நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, இறை புகழ்ச்சி என்னும் பலியை செலுத்துகிறவனே கடவுளுக்கு மதிப்பு கொடுக்கிறவன். ஆமென். எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாக நாம் படிக்கிறோம். நம் உதடுகள் வழியாக இறைவனுக்கு செலுத்துகிற புகழ்ச்சி வழியே அவருக்கு உகந்த காணிக்கை. இந்த உதடுகள் வழியாக நாம் அவருக்கு எப்பொழுதும் புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக. இவ்வகை பலிகள்தான் கடவுளுக்கு உகந்தவை என்று எபிரேயர் 13 நாம் படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நின்று நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை ஆராதித்து இந்த நாளிலே ஆண்டவர் தருகிற வார்த்தைகளையும் பெற்றுக்கொண்டு அவற்றுக்கு ஏற்றவர்களாக நம்மை மாற்றிக் கொள்ளுகிற மனதையும் தரும்படி ஆண்டவரை துதிப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை தட்டி உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து பாடும். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து பாடுவோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா,
ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா. கண்களை மூடி ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? இயேசுவே, இந்த மாலை பொழுதுக்காய் நாங்கள் துதிக்கிறோம் சாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவதற்காய் நாங்கள் துதிக்கிறோம் சாமி. உடைய வார்த்தைகளால் எங்கள் உள்ளத்தை ஊடுருவதற்காக துதிக்கிறோம் சாமி. நல்ல நிலமாகிய ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை ஆண்டவரே உடைய வார்த்தையான விதைகள் விழுந்து 30, 60, 100 பலன் கொடுக்க போவதற்காக எம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளில் விடுதலை தரப்போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம் சாமி. தூய ஆவி எங்கள் மீது பொழிய போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம் சாமி. எம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நல்லவரே. மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பிரைஸ் யூ ஜீசஸ், பிரைஸ் யூ பிரைஸ் யூ பிரைஸ் யூ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசு சாமி. நல்லவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. அனைவரும் அமர்வோம். Praise the Lord, praise the Lord. இப்போ இன்ஜினியர் ஆகணும்னா என்ன பண்ணும் சொல்லுங்க? இன்ஜினியர் ஆகணும்னா என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ப்ரீகேஜி, அப்புறம் எல்கேஜி, அப்புறம் யூகேஜி, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், அப்புறம் 6th, 7th, 8th, 9th, இப்படி 12th வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் +2 முடித்ததுக்கப்புறம் எங்கே சேரணும்? சிவில் இன்ஜினியராக இருந்தால் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும். அப்போ ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு ப்ரீகேஜிலேருந்து கணக்கு போகணும். 19 வருஷம் ஒழுங்காக படித்தா தான் இன்ஜினியர். இடையில ஒன்று கோட்டை விட்டாலும் இன்ஜினியர் ஆக முடியாது. அப்படி தானே? அதே போல் தான் எல்லாத்துக்கும். இப்போ பிரதர் கீபோர்டெல்லாம் வாசிக்கிறாருன்னா எடுத்தோன்னு எப்படி வாசிச்சிருவாரா? அவரும் பிஏ ஃபைன் ஆர்ட்ஸ், எம்ஏ ஃபைன் ஆர்ட்ஸ், எம்ஏ ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கிறார். அப்போ சும்மா எடுத்தோடனே சரிகமா பதனிசா உடனே இதாகிடுமா? தேர் இஸ் எ ஸ்டெப். இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அந்த நிலைக்கே போகணும். கரெக்டுங்களா? உலகத்தில் எது எடுத்தாலும் சரி, நீங்கள் உலக காரியங்களுக்கு, உலக படிப்புகளுக்கு, உலக அறிவுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அங்கே போய் அச்சீவ் பண்ண முடியாது, அடைய முடியாது. கரெக்டாக? எடுத்தோடனே டாக்டர் ஆக முடியாது, எடுத்தோடனே இன்ஜினியர் ஆக முடியாது, எடுத்தோடனே உலகத்தில் எதையுமே நம்ம செய்ய முடியாது. எதுக்கு எந்த போஸ்டிங்கும் நம்ம அடைய முடியாது. சரியா? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் பதில் நீங்களும் பேசணும், இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். சரியா? நீங்களும் பேசணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இதெல்லாம் ஆகணும்னா இத்தனை வருஷம் ஆகும், இத்தனை வருஷம் படிக்கணும், இதெல்லாம் செய்யணும். கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு என்ன செஞ்சீங்க? எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு? தாத்தன் கிறிஸ்தவன், அதனால் அப்பன் கிறிஸ்தவன், அப்பன் கிறிஸ்தவனால நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவனால என் பையன் கிறிஸ்தவன். நீ ஒன்றுமே கற்றுக்க மாட்டேங்கிற, கற்றுக்காதனால ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற. பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிறிஸ்தவன் நிலைமை. நன்றி. இதுதான் கிறிஸ்தவன் நிலைமை. இன்ஜினியரிங் படித்து 4 வருஷம் மாங்குன்னு படிச்சுட்டு பாஸ் பண்ணாதான் நீ இன்ஜினியர். 5 வருஷம் நீ டாக்டருக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு
அதுக்கு மேலே நீ ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், அதுக்கு ஒரு தனியாக படிப்பு படித்தா தான் நீ அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. உலகத்தில் எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் நீ கற்றுக்கிட்டு அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்கள்கிட்ட எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் கிறிஸ்தவன் ஆவதற்கு என்ன தகுதி நமக்கு இருக்கிறது? எதில் வெற்றி பெற்று நாம் கிறிஸ்தவர்களானோம்? கிறிஸ்துவத்தை தெரிந்து கொண்டு கிறிஸ்தவர்களானோமா? கிறிஸ்துவை பற்றி படித்துவிட்டு கிறிஸ்தவர்களானோமா? எப்படி கிறிஸ்தவர்களானோம்? எல்லாம் தெரியாமல் தலையில் தண்ணி ஊற்றி விட்டாங்க சாமி. நான் குழந்தையா இருக்கும்போதே கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தோடனே உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துடணும். இதுக்கு வேற சண்டை. அவங்க அப்பா, குழந்தையோட அப்பா வந்து கோயிலுக்கு வரவே மாட்டான் இல்லையா? கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மகராசன் தான். அதுக்கப்புறம் அவன் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறப்ப தான் வருவான். எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். யாராவது இருந்தால் படிங்க. எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். விண்வெளியை கேள், மண்ணுலகே செவிகொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, காளை தன் தலைவன், கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரவேலரோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு தாங்க கடவுளுக்கு இதுதான் பெரிய வருத்தம். நம்மை பற்றி கடவுளுக்கு எல்லாம் தெரியும். திருப்பாடல் 139 அதன் தலைப்பை பாருங்க, நம்மை அறிந்து காக்கிற தெய்வம். நம்மளை பற்றி கடவுளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நமக்கு கடவுளை பற்றி என்ன தெரியும்? இன்னைக்கு கடவுளை பற்றி தெரியாதவங்கெல்லாம் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதுதான் பிரச்சனையே. இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் ஏன் வளர்ச்சி இல்லை, கிறிஸ்துவம் ஏன் வளரவில்லை என்பதற்கு அடிப்படை காரணமே கிறிஸ்தவர்கள் இன்னும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. இதுதான் உண்மை. பைபிள் எத்தனை புக் இருக்கு? பைபிள் எத்தனை புக் இருக்கு? 73. அதை வரிசையாக சொல்லுவியா? அது முடியாது, எனக்கே முடியாது தான். இன்னைக்கு நம்மெல்லாம் பெருசாக அப்படியே அவங்களாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பரம்பரை கிறிஸ்தவர்கள். பைபிள் எத்தனை புக்கு? 73. அந்த 73 சொல்லு. அது வந்து சாமி, அது எத்தனை பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கு இது தெரியும்னு கேட்டு பாருங்க. தெரியாது. ஆனால் ஊர் வழக்கம், உலக வழக்கம்லாம் நல்லா தெரியும். தேர் எந்த வீதியில் போய் எந்த வீதியில் வரணும்னு தெரியும், எங்கெங்கே நிறுத்தணும்னு தெரியும், என்னென்ன வழக்கன்னு தெரியும். ஆனால் பைபிளில் இருக்கிற 73 புக்கை வரிசையாக சொல்ல முடியுமா? சபகாரங்கள்லாம் தைரியமாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வழிபாடு என்னது? பைபிள் தான். ஆனால் நமக்கு வழிபாடு நவநாள், அப்புறம் பூசையில் வர சில சடங்குகளும் சம்பிரதாயங்கள் மட்டுமே நம்முடைய, அதுலேயும் விவிலியம் இருக்குது. ஆனால் நமக்கு அது யார் புரிஞ்சுக்கிறா? விவிலியத்தின் அடிப்படையில் தான் திருப்பலியே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது நம்மளை எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தெரிஞ்சிருந்தா ஏன் திருப்பலிக்கு நம்ம வர்றதில்லை? ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் தினந்தோறும் திருப்பலிக்கு வந்தால் 2 ஆண்டுகளில் ஒரு முறை நாம் விவிலியத்தை படித்ததற்கு சமம். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திருப்பலிக்கு வந்தால் 3 ஆண்டுகளில் ஒரு முறை விவிலியத்திற்கு படித்ததுக்கு சமம். பூசைக்கு வந்தால் தானே. இப்படி செவ்வாய்க்கிழமையானா வந்துடுவீங்க. எதுக்கு வருவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு வர்றீங்க? வர்றது குத்தமா சாமி, வந்தாலும் ஏன் வந்தங்கிறீங்க, வரலன்னாலும் ஏன் வரலங்கிறீங்க, அப்படியா? எதுக்காக அந்தோனியார் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை வரோம்? அந்தோனியாரை போல் மாறணும்னா, யாராவது அந்தோனியாரை போல் நான் மாறணும்னு பூசக்கருத்து எழுதி வச்சுக்கிறீங்களா? யாராவது இது வரைக்கும் பிரதர் ஸ்டீவன் பிரதர், உங்கள் வயசுக்கு யாராவது அந்தோனியார் நவநாள் செவ்வாய்க்கிழமை நான் அந்தோனியாரை போல மாற வேண்டும் அப்படின்னு யாராவது எழுதி வச்சுருக்காங்களா பூசக்கருத்து? கேட்க மாட்டாங்க. யாராவது சனிக்கிழமை
மாதா கிட்ட போய், மாதாவே நான் ஒன்றை போல மாறணும் அப்படின்னு யாராவது வேண்டி இருக்கிறீங்களா? வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவரை பார்த்து, இறுதி ஆண்டவரே ஒன்றை போல நான் மாறணும், யாராவது வேண்டி இருக்கிறாங்களா? புதன்கிழமை சூசையப்பரை பார்த்து, சூசையப்பரே நான் ஒன்றா போல மாறணும், யாராவது வேண்டி இருக்கிறாங்களா? வாய்ப்பே கிடையாது. கத்தோலிக்கர்கள் எதுக்கு புனிதர்களை வழிபடுறாங்க அப்படின்னா, அவங்கள் தேவைகளை பெற்று தருவதற்காக மட்டுமே. கொச்சையாக சொல்லணும்னா தே ஆர் புரோக்கர்ஸ். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கிங்க, என்னடா சாமியார் இப்படி சொல்கிறான்னு. ஆமாம், பைபிள் என்ன சொல்லுது? புனிதர்கள்ட்ட போய் வேண்டுன்னு சொல்லிச்சா? புனிதர்கள்ட்ட போய் கேளு அப்போ தான் நான் தருவேன்னு சொல்லிச்சா? கிடையாது. இயேசு சாமி என்ன சொல்கிறார்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெறுகிறான். கேளு, உனக்கு உரிமை உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒன்று செய்யணும். யோவான் 15:7 படிங்க. யோவான் 15:7. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் எல்லாம் கடவுளை அறியறதுக்கு, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், உங்களை போல நான் மாறணும், உங்களை போல வாழணுன்ற எண்ணமெல்லாம் நம்மக்கிட்ட யாருக்கும் இல்லை. இத்தனை புனிதர்கள் இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் பார்த்து இவங்களை போல மாறணும்னு ஆசை எந்த கத்தோலிக்க கிறிஸ்தவனாவது வந்திருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஆசை வந்திருந்தா எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம ஆளுகளுக்கெல்லாம் என்ன ஆசை? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும், ஆக மொத்தம் பணக்காரன் ஆகணும். பணக்காரன் ஆகிறதுக்கு என்னென்ன வழியோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு கடவுளை உதவிக்கு கூப்பிட்றோம். எப்படியாவது இந்த வருஷம் என் மகனுக்கு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு டாக்டர் சீட்டு கிடைச்சிடணும், அந்த ஒன்றையாரே அப்படி கிடைச்சிட்டாங்கன்னா நான் அன்னதானம் கொடுக்குறேன். பிஸ்னஸ்ஸு, வியாபாரம், பேரம். நீ இதை செஞ்சீன்னா நான் செய்வேன், இதை செய்யலைன்னா நான் செய்ய மாட்டேன். இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீ எனக்கு எதுவும் தர வேணாம், நீ யார்ட்டையும் கேட்க வேணாம், நான் சொல்கிறத கேளு, நீ சொல்கிறத நான் கேட்குறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்கிறத கேட்குறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் நம்ம குறுக்கு வழியில் போகிறோம். எப்பயுமே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா சொல்கிறத கேட்குற புள்ள அப்பாட்ட டைரெக்டாக போய் கேட்பான். ஆனால் பசங்க எப்பயுமே அப்படி கேட்க மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? அவன்கிட்ட அப்பா சொல்கிறத எதையுமே அவன் கேட்க மாட்டான். அப்பான்னாவே அந்த பயலுக்கு பிடிக்காது. அதனால் அவரை கண்டாலே இவனுக்கு வெறுப்பாக தான் இருக்கும். எதுனாலும் அம்மாட்ட போய் தான் கேட்பான். இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இவங்களை போல உள்ளவங்க. கடவுள்கிட்ட எல்லாம் நேராக போய் கேட்க மாட்டான். நேராக கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மாதா இருந்தால் மாதாட்ட ஒரு கும்பிடு, உள்ளே வந்தோடனே அந்தோனியாட்ட ஒன்று கும்பிடு. இங்கே நற்கரணை வச்சுருக்கிறோம், நற்கரணை வச்சுட்டாவே நீ அந்தோனியாருக்கு பூ போடுறதோ மாலை போடுறதோ ஒன்றும் செய்யக்கூடாது. சீஃப் மினிஸ்டர் வந்துட்டா மற்ற மினிஸ்டர்லாம் வாயை கம்முன்னு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். சீஃப் மினிஸ்டரே வந்தாச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. இவர் இல்லைன்னா தான் மற்றவங்களுக்கு. இது இன்னும் புரிய மாட்டேங்குது நமக்கு. இப்போ நேராக நான் இருக்கிறேங்க, உங்கள் பங்கு சாமியார்னு வச்சுக்கிடுங்களேன், உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டு ஆம்பளைக்கிட்ட பேசாமல் நேராக போய் வீட்டு அம்மா கிட்ட பேசணுன்னா என்ன நடக்கும்? என்ன சாமி எப்படி இருக்கிய, நான் இங்கே நிற்கிறது உங்களுக்கு தெரியலையா? நேராக எங்கூட்ட அம்மாட்ட போய் பேசுகிறீங்க. முதல்ல யார் வந்தாலே பார்க்கணும், என்னெல்லாம் பார்க்கணும். கத்தோலிக்க கிறிஸ்தவ எப்போ பார்த்தாலும் நேராக கடவுள்கிட்ட வரவே மாட்டான். மாதா அந்தோனியார், மாதா கேட்கலன்னா அந்தோனியார், அந்தோனியார் கேட்கலன்னா இன்னொரு புடி சந்தியாப்பர், அவரும் கேட்கலன்னா அப்புறம் சபைக்கு போயிடுவான். கேட்டால் பாஸ்டர் தான் எங்களுக்கு எல்லாமே சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே பாஸ்டர் தான்மா. சபையில் இருக்கிற முக்கால்வாசி பேர் நம்ம அளவு தான்.
பைபிளை படிடானா இங்கே படிக்க மாட்டான். அங்கே போய் பைபிள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே பாஸ்டர் தான்மா. எந்த சாமியார் உன்னை பைபிள் படிக்க வேணான்னு கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லை? ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுளை அறிந்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். சின்ன குறிப்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்கவா, சொல்லுவீங்களா? கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? ரொம்ப அடிப்படையான கேள்வி. கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? இவ்வளவு கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி இல்லை? சொல்லுங்க பார்ப்போம். இந்த சாமியார் பிரசங்கம் வைக்க வந்தாரா இல்லை பரீட்சை நடத்த வந்தாரான்னு நீங்கள் நினைக்கலாம். இதுவும் பிரசங்கமும் ஒரு பரீட்சை தான். யோசிங்க. கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? சின்ன குறிப்பிடத்தில் நம்ம படித்தது. ஆஹா, பாதி கரெக்டு, மீதி தப்பு. சொல்லுங்க. அவரை அறிந்து அன்பு செய்து அவருக்கு பணி செய்து அதனால் மோட்ச பாக்கியத்தை அடைவதற்காக கடவுள் மனிதனை படைத்தார். முதல் காரியமே நீ என்ன பண்ணும்? கடவுளை அறியணும். கடவுளை அறிகிற அறிவே உண்மையான அறிவு. கடவுளை பற்றிய அறிவே உண்மையான அறிவு. யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 3வது வசனம். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. எது? கடவுளையும் கடவுள் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. எத்தனை பேர் 4 நற்செய்தியை படிச்சிருக்கிறீங்க? 4 நற்செய்தியை முழுசா பாருங்க. இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை. நீங்கள் மட்டும் இல்லை, 90% கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை நற்செய்தினே தெரியாது. குருமடத்தில் ஒரு மாணவன் சேர போகிறான். சேர்ந்த முதல் நாள் அதிபர், இளங்குருமட அதிபர் சொல்கிறாரு, மத்தேயு 10வது அதிகாரம் எடுனோடனே பழைய ஏற்பாட்டில் தேடிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா அவன் குடும்பத்தில் எந்த அளவுக்கு விழி அறிவு இருக்குதுன்னு பாருங்க. நம்ம வழிபாடுகள் எல்லாம் மற்ற சடங்கு சம்பிரதாயங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விவிலியத்தை அறிவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை அறியாமல் கடவுளை எப்படி அன்பு செய்ய முடியும்? கடவுளை அன்பு செய்யாமல் எப்படி கடவுளுக்கு பணிபுரிய முடியும்? கடவுளுக்கு பணிபுரியாமல் நம் கடவுள் சொல்வதை செய்யாமல் நாம் எப்படி மோட்சத்திற்கு செல்ல முடியும்? இன்னைக்கு யாருக்காவது கவலை இருக்கா? இன்னைக்கு நமக்கு என்னென்ன கவலை இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இந்த கார்ட்லெஸ் மைக் இருந்தால் கொஞ்சம் அங்கே கொடுங்க பிரதர். இருக்குதுங்களா? இருந்தால் ஜனங்கள்கிட்ட கொடுங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது என்னன்னு நமக்கு என்னென்ன கவலை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது சொல்லுங்கள். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன கவலை உங்களுக்கெல்லாம் இருக்குது? எப்போ சீக்கிரம் பூசை முடிப்பீங்களோ? இப்படியே பேசிட்டு போனீங்கன்னா 9 மணிக்கு ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை, கத்தோலிக்க மக்களுடைய மிகப்பெரிய கவலையே சாமியார் எப்போ பூசையை முடிப்பார் இல்லை. ஆனால் பூசைக்கு மட்டும் நாங்கள் நினச்சி நேரம் வருவோம். 9 மணி பூசைக்கு 9:30 வருவோம், ஏன் 9:45 கூட வருவோம். ஆனால் சாமியார் 10 மணிக்கெல்லாம் பூசையை முடிச்சிடணும். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கிற கவலை, மனிதனுடைய கவலை என்ன சொல்லுங்கள்? சீக்கிரம் சொல்லுங்கள், டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கு மனிதனுடைய கவலை என்ன? பார்க்கலாம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தான் பார்க்கலாம். இல்லை, கொஞ்சம் எனக்கு சத்தமாக சொல்லுங்கள். பணமே இல்லையேன்ற கவலை, வேலை கிடைக்கலையேன்ற கவலை.
கேஸா? ஆமாம் ஆமாம் ஆமாம், பெருங்கவலை. அடுப்பு ஊதுனுமே. ஒரு காலத்தில் இந்த கேஸு புதுசாக வந்த சமயத்துலலாம் இந்த கிராமத்துலலாம் இந்த வயசான ஐயோ வெடிச்சு போயிருப்படி, அதை ஏண்டி வைக்கிற, ஓ இதெல்லாம் வேணாம். இப்போ அந்த கிளவிகிட்ட போய் கேளுங்களேன், ஏன் அடுப்பு ஊதுறது, கேஸ் இன்னும் வரலையா, அந்த பாலா போனவன் எதுக்கு இத்தனை நாள் பண்ணுறான். எல்லாம் அந்த கிளவிகள்லாம் ட்ரம்பை திட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவன் திட்டுறது என்னமோ ட்ரம்புக்கு கேட்குற மாதிரி. இந்த நாசமாக போனவன் கம்முன்னு இருந்தானா, நான் எதுக்கு இப்படி அடுப்பை ஊதிக்கிட்டு இருக்கிறேங்கிறதுக்கு. அப்போ கேஸ் வரலையேன்ற கவலை. அப்புறம் வேற என்ன கவலை, புள்ள படிக்க மாட்டேங்குதேன்ற கவலை. அப்புறம் கல்யாணம் ஆகலையேன்ற கவலை. கல்யாணம் ஆன பின்னாடி குழந்த வரலையேன்ற கவலை. குழந்த பிறந்ததுன்னா அது நல்லா படிக்கலையேன்ற கவலை. அப்புறம் உடம்பு சரியில்லையேன்ற கவலை. சொந்த வீடு இல்லையேன்ற கவலை. இதெல்லாம் தான் கவலை இல்லையா? யாராவது நான் கடவுளை அறியலையேன்னு கவலைப்பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் எதுக்கு? கடவுளை நான் அன்பு செய்யலேன்னு யாராவது கவலைப்பட்டிருக்கிறீங்களா? கடவுளுக்கு நான் பணி செய்யலையே எனக்கு என்ன ஆத்திரம் வரும்னா, எசாயா 6:8 படிங்க பார்க்கலாம். எசாயா 6:8. மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார், நமது பணிக்காக யார் போவார், கடவுள் இங்க என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். ஆமா, எசாயா கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் என்ன? அதற்கு இதோ நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யாரெல்லாம் கடவுளுக்கு ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்க அப்படின்னா என் கூட வந்துடணும். பூசை முடிஞ்சோடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துடணும், அல்லது பங்கு சாமியார் வீட்டிலே தங்கிடணும். பணக்கார வாலிபனை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? உனக்குள்ளதெல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடும், நீர் விண்ணுலகில் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றுனார். ஐயப்பா சாமி, உங்கூட நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி பிச்சைக்காரனா நான் வர்றதுக்கு நான் ரெடியா? இன்னைக்கு எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கிட்ட வேலை செய்ய ஆசைப்படுறோம், அல்லது மல்டிநேஷனல் கம்பெனியில் பெரிய உத்தியோகத்துக்கு ஆசைப்படுறோம். இன்னும் சொல்ல போனால் எதில் நிறைய சம்பளம் கிடைக்குதோ அந்த வேலைக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறமே ஒழிய. இப்போ நீங்களும் சொல்லலாம், நீங்கள் மட்டும் என்ன சாமியாரான 5 வருஷத்துலேயே 10 லட்சத்துக்கு கார் வாங்கிக்கிறீங்க, கழுத்தில் ஒரு வடக்கயிறு மாதிரி செயின் போட்டுக்கிறீங்க, பிஷப்பு கூட சின்ன மோதிரமாக தான் போட்டிருக்கிறாரு, நீங்கள் பெரிய மோதிரமாக போட்டுக்கிறீங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்கிறீங்கன்னு கடவுளுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் மனசு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது இல்லை, அதெல்லாம் வந்து கடவுளுக்கும் அவங்களுக்கு தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய கவலை ஆசையெல்லாம் உலகு சார்ந்தவற்றையே இருக்கிறது. கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரத்திலே நாம் இந்த வார ஞாயிற்றுக்கிழமையின் போது 2வது வாசகத்திலே நாம் படித்தோம். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக பாருங்க, கடவுளை அறிவதுதான் முதன்மையான அறிவு. கடவுள் என்ன சொல்றாரு, கடவுள் என்ன விரும்புறாரு, கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்காமலே நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே இப்போ கோயிலுக்குள்ளே வந்து சாமியால் தூங்கிட்டு இருக்கிறாரு, கடவுள் அவளை கூப்பிட்றாரு, அவர் ஏழி தான் கூப்பிட்றாருன்னு ஏலிக்கிட்ட போய் சொல்கிறாரு, அழைத்தீர்களால்? இல்லை நான் கூப்பிடல, நீ உக்காரு. அடுத்த தாட்டி 3வது தாட்டி கூப்பிடும்போது சொல்கிறாரு, இன்னொரு தாட்டி உன்னை கூப்பிட்டாங்கன்னா ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுன்னு சொல்கிறார். அப்படி தானே? கடவுள் கூப்பிட்டோன்னே சாமியால் என்ன சொன்னார்? ஆண்டவரே பேசும். ஆனால் நாம் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? ஆண்டவரை கேளும், அடியேன் பேசுகிறேன். நீ பேசக்கூடாது, நான் பேசுகிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னென்ன வேணுமோ நான் லிஸ்ட் எழுதி கொண்டாந்துருக்கிறேன், அதை கொடுத்தீங்கன்னா உனக்கு ஏதாவது செய்வேன், இல்லைன்னா நான் வேறு கோயிலுக்கு போத்துவேன். மாதா கொடுக்கலன்னா அந்தோனியார், அந்தோனியார் கொடுக்கலன்னா செபஸ்தியார், செபஸ்தியாரும் கொடுக்கலன்னா அந்த சந்தை, ஏதோ ஒரு புனிதர், ஏதோ ஒரு திருத்தலம், இல்லைன்னா குழந்தை இயேசு. வளர்ந்த இயேசு ஆகி உயிர் தெழுந்தூர் ஆகிட்டார், இன்னும் குழந்தை இயேசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். குழந்தை இயேசு திருத்தலம்.
அவங்கள்ட்ட போகிறது. வியாழக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலில் போயிடுறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பங்கு கோயிலுக்கு போக மாட்டான். செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தானா சனிக்கிழமை வரைக்கும் கோயிலாக சுற்றிட்டு இருப்பான். இதுக்குன்னே மறை மாவட்டத்தில் எல்லா புனிதர்களையும், குறிப்பாக அந்தோணியார் திருத்தலம், குழந்தையேசு திருத்தலம், சூசியப்பர் திருத்தலம், இறுதி ஆண்டவர் திருத்தலம், இறையிறக்கத்தின் ஆண்டவர் திருத்தலம், அன்னை மரியன்னையின் திருத்தலம், அவ்வளோதான். அது முதல் செவ்வாய்க்கிழமை, முதல் புதன்கிழமை, முதல் வியாழக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை, முதல் சனிக்கிழமை விசேஷ வழிபாடுகள். எதுக்கு? குழந்தைக்கு, கல்யாணத்துக்கு. இதில் வேற தொட்டில் கட்டி விட்றாங்க. ஐயா நம்ம ஆளுங்க ஏதோ ஒரு மரம் காலியாக இருந்தால் தொட்டில் கட்டி விட்டுட்டுருக்குறான். இல்லைன்னா சீட்டில் கட்டி அங்கே கயிறு கட்டி அங்கே தொங்க விட்டுறான். இதெல்லாம் யாருக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? யார் சொல்லி கொடுத்தா? இதுதான் கடவுளை அறிகிற நிலையா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி நாம் பயிற்சி பெறுகிறோம்? முதல் படியே கடவுளை அறிதல். இந்த கடவுளை அறியணும்னா புனித ஜெரோம் சொன்ன வார்த்தைகள் நமக்கு நினைவு வர வேண்டும். திருநூலை அறியாதவன் கடவுளை அறியாதவன். திருநூலை அறியாதவன் கடவுளை அறியாதவன். இந்த இஸ்லாமிய சகோதரரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். காலையில் 7 மணிக்கு அந்த குழந்தைக்கு படிக்க தெரிஞ்சிருச்சுன்னா 7 மணிக்கு அந்த குழந்தை எழுப்பி விட்டு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எழுப்பி விட்டு குரானில் கையில் கொடுத்து பள்ளி வாசலுக்கு அனுப்பி விட்ருவாங்க. எந்த கத்தோலிக்க குழந்தையாவது காலையில் எந்திரிச்சோடனே பைபிளை தூக்கிட்டு பூசைக்கு வரதை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம், 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ எங்கேயாவது பார்க்க முடியுதா? நீங்கள்லாம் டெய்லி பூசைக்கு வருவீங்களா? நீ வரமாட்ட. எப்போயாவது வருவோம் பாத, ஸ்கூல் ஒர்க்குக்கு பாத, ஹோம் ஒர்க்கு நீங்கள் எழுதி தருவீங்க. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லை. ஆக இன்றைக்கு இருக்கிற நிலையிலே மக்கள் கடவுளை அறிந்து, கடவுளை பற்றி கேள்விப்பட்டு, கடவுளை பற்றி படித்து, கடவுள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவர்கள் ஆகிறோமா? அல்லது கிறிஸ்துவை பற்றி, கடவுளை பற்றி, கிறிஸ்துவத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் கிறிஸ்தவர்கள் ஆகிறோமா? கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பக்தி முயற்சிகள் என்ன? நாம் செய்து வருகிற பக்தி முயற்சிகள் என்ன? பைபிள் சொல்லுகிற பக்தி முயற்சி ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படிதல். கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது எது? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். நம்முடைய வழிபாடே இதுதான். ஒன்று சாமுவேல் 15:22. அப்போது சாமுவேல் கூறியது, கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிறபலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல், நம்முடைய வழிபாடு என்னது? கீழ்ப்படிதல் தான். லூக்கா 6:46 எடுங்க. லூக்கா 6:46. நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? ஏன் கூப்பிடுகிறீர்கள்? இதை விட தெளிவா எங்கேயும் சொல்ல முடியாது. நம்முடைய வழிபாடு என்பது நாம சொல்லி கடவுள் கேட்கறது கிடையாது. இந்தியன் தத்துவத்தில், இந்தியன் பிலாசபியில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்து பக்தி முயற்சி என்னன்னா, இந்து மக்கள் மந்திரங்களை ஜெபிப்பார்கள், பலியிடுவார்கள். அந்த மந்திரங்களினாலே அந்த கடவுள்களை அவர்கள் தங்கள் விருப்பத்தின்படி செயல்பட வைப்பார்கள். இந்த பலிகளினால் அந்த தெய்வங்களை மகிழ்ச்சிப்படுத்தி தங்களுக்கு தேவையான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நாம் எல்லாம் மதம் மாற்றம் அடைந்திருக்கிறோம். இந்து மக்கள், நாம் ஒரு 3ஆம் 4ஆம் தலைமுறை சொல்லப்போனால் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்துக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆக இந்து மதத்திலிருந்து நாம் கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாற்றம் ஆகியிருக்கிறோமே ஒழிய மனம் மாற்றம் இன்னும் ஆகவில்லை. 40 நாள் டிராமா முடிஞ்சது. ஊதாவாக இருந்தது கோல்டாக மாறிடுச்சு. வீட்டில் சைவமாக இருந்தது அசைவமாக மாறிச்சு.
தலையில எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வந்து இப்போ தலை நிறைய பூவாகி போச்சு. இப்போ இனிமேட்டு ஓலை எழுதுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாம் நடப்பாங்க. 40 நாள் கம்முன்னு இருந்தவங்கெல்லாம் இப்போ பழைய கூட்டி இப்போ கதவை தடின்னு ஆரம்பிச்சிருவாங்க. என்ன மாறுச்சு? ஒன்றுமே மாறல, அப்படியே தான் இருக்கிறோம், அப்படியே தான் இருக்கிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாறி இருக்கிறோம்? கிடையாது. கடவுளை அறிந்திருக்கிறோமா? கிடையாது. ஆக இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாவது எப்படி ஆயிருக்கிறோம்? கிறிஸ்துவை பற்றி அறிந்து, கிறிஸ்துவை பற்றி தெரிந்து புரிந்து கொண்டது பின்னால் மனம் வருந்தி நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரை பெற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை வெறுமனே சடங்குகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு வாழ்க்கையை மாற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவன்? கிறிஸ்தவன் பேர் வேணா வச்சுக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கிறதா? இயேசு சாமி எப்படி வாழ்ந்தார் அதுபோல நம்ம வாழ ஆசைப்படுறோமா? இன்னைக்கு என்னன்னா, இப்போ பாருங்க, எல்லாம் எலெக்ஷனில் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தலைவராகணும்னு ஆசைப்படுறான் இல்லையா? எல்லாரும் தலைவரை போல தலைவராக மாறணும்னு ஆசைப்படுறான். வார்டு கவுன்சிலரு, அப்புறம் வட்ட செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, அப்புறம் மந்திரி, அப்புறம் சிஎம்ஓ, அப்புறம் பிஎம்ஓ, எதுவோ. இப்போ மோடி எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான் ஆயிருக்கிறார். இப்போ மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாலும் அவரும் அதே மாதிரி தான் ஆயிருக்கிறார். ஆக எல்லாரும் அவங்கவுங்க தலைவர்களை போல மாறணும்னு ஆசை. ஆனால் கிறிஸ்தவன் மட்டும்தான் அவன் தலைவனை விட்டுட்டு மற்ற எல்லாரையும் தலைவன் தூக்கி வச்சுட்டு திரியிறான். எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை? ஆனால் பாட்டு மட்டும் பாடுவாங்க, எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எங்கே சாஞ்சிக்கிட்டு இருக்கிற? எங்கே சாயற? ஆக நாம் வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கையா? ஏன் நம்மளால கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியல? தெரிஞ்சா தாங்க செய்ய முடியும், தெரிஞ்சுக்காம எப்படி செய்ய முடியும்? இன்னைக்கு கடவுள் எப்படி, கிறிஸ்து எப்படி வாழ்ந்தால், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன என்பதை பற்றி யாராவது சாமியார்கிட்ட கேட்டிருக்கிறாங்களா? என்கிட்ட இது வரைக்கும் கேட்டதில்லை சாமி. நான் 3 பங்குக்கு போயிட்டேன், இது 3வது பங்கு. ஒருத்தராவது வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. டீ கடையில் டீ விற்கிறான், ஊரே போய் குடிக்குது இல்லை? துணி கடையில் துணி விற்கிறான், ஊரே போய் துணி வாங்குது. சரக்கு கடையில் சரக்கு விற்கிறான், ஆம்பளைங்கெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. 90% ஆம்பளைங்க அங்கே தான் இருக்கிறான். நகை கடையில் கும்பல், நகை வாங்கிறதுக்கு ஆளு 1 லட்சம் போனாலும் வாங்குறாயா? அப்புறம் பிரியாணி கடையில் கும்பலாக இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் கும்பலாக இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் கும்பலாக இருக்குது. எங்கேயாவது பங்கு சாமியார் இல்லத்தில் கும்பலாக இருக்கிறாங்களா? கும்பலாக இருக்கிறாங்கன்னா அங்கே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் கும்பலாக சேருவான். சாமியார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ அல்லது சாமியார் தான் போகிற யூடியூப்பில் எங்களுக்கு அந்த ஃபாதர் வேண்டவே வேண்டாம், அதுக்கு வேணாலாம் கூடுவாங்க எல்லாம் ஒட்டுக்கா. டீ வாங்கிறதுக்கு கூடுற கூட்டம் கூட கடவுளுடைய வார்த்தையை வாங்கிறதுக்கு இன்றைக்கி கூடுறதில்ல. டாக்டருக்கு படிச்சுட்டு வரான், அவனுக்கு கிளினிக் இருக்குது, வேலை செய்கிறான், அவன்கிட்ட பேஷண்ட்டு போகிறான். வக்கீலுக்கு படிச்சிருக்கிறான், அவன்கிட்ட வழக்கு போட்டவன் நேராக போயிடுறான். மெக்கானிக் இருக்கிறான், அவன்கிட்ட கார் ஓடுறதுக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. இப்படி உலகத்தில் எல்லா வேலைக்கும் மக்கள் போய் கேட்குறாங்க. ஆனால் ஒரு குருவானவர் வாழ்க்கையை பற்றி படித்து வருகிறார், கடவுளை பற்றி படித்து வருகிறார், கடவுள் என்னென்ன சொல்லி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு வருகிறார். ஆனால் இந்த குருவானவரிடத்தில் எந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாவது வந்து கடவுள் என்ன சாமி சொல்கிறாரு, நாங்கள் எப்படி வாழணும்னு சொல்கிறாரு அப்படின்னு யாராவது கேட்குறோமா? சாமியார் பங்குக்கு வந்த நாள் என்ன சொல், சாமி இதுதான் ஊர் வழக்கம், இதை மாற்றணும்னு நினச்சிங்க உங்களை மாற்றி விடுவோம்.
பாட்டு கிளாஸை மாற்றக்கூடாது, பங்கு பேரவையை மாற்றக்கூடாது, எதை மேலேயும் நீ கையை வைக்கக்கூடாது. திருவிழாவில் இதெல்லாம் நாங்கள் செய்வோம், இதெல்லாம் மாற்றணும்னு நினச்சின்னா ஒன்றை மாற்றிடுவோம் இல்லையா? அதே மாதிரி பெரியவங்களும் ஒரு சில பெரியவங்களும் என்ன சொல்லுவாங்க, அப்படியே ஓட்டிட்டு கிளம்பிடு. 5 வருஷம் 6 வருஷம் நீ ஏன் அதெல்லாம் போய் கிளப்புற? அவங்க பாட்டுக்கு அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, உனக்கு வேணுங்கிறது வரும், நீ கம்முன்னு இருந்துக்க. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கடவுளை பற்றி தெரிந்தும் அறிந்தும் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. ஒரு ஃபாதர் என்ன படிக்கிறார்னு பங்கு மக்களுக்கு தெரியாது. கத்தோலிக்க மக்களுக்கு சாமியார் என்னென்ன படிப்பு படிக்கிறார் யாருக்காவது கேட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சாமியார் என்னென்ன படிப்பு படிச்சுட்டு வர்றார் சொல்லுங்கள். யாருக்காவது தெரியுமா? சாமியார் என்னென்ன படிப்பு படிச்சுட்டு வர்றார்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்ப்பா? அவர் எவ்வளோ காசு வச்சுருக்கிறாரு, எத்தனை கார் வச்சுருக்கிறாரு, கழுத்தில் எவ்வளோ செயின் போட்டிருக்கிறாரு, மோதிரம் எந்த மாதிரி போட்டிருக்கிறாரு, அவர் எந்த சாதி இல்லை, அவர் எந்த சாதி, எந்த ஊர் சாமி, சாமிக்கு எந்த ஊர், ஊருன்னு கேட்கும்போதே நாங்கள் விஷமாக புரிஞ்சுக்குவோம். சாமி வீடு எங்கே இருக்குது, ஊருக்கு வெளியே உள்ளையா, அதிலே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளுக்கு கிரிமினல்லையா? சாமியார் வந்தால் எந்த ஜாதி, அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, இதுக்கு முன்னாடி எந்த ஊரில் இருந்தார், அந்த ஊரில் என்ன பிரச்சனைலாம் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு, அந்த ஊரில் என்னென்ன பண்ணாருன்ற முதல் கொண்டு லிஸ்ட் இருக்கும். ஆனால் அவர் என்ன படித்தாருன்றது யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்கள். சாமியார் என்னென்ன படிக்கிறார்? டாக்டர் என்ன படிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும், இன்ஜினியர் என்ன படிக்கிறாருன்னு தெரியும், உலகத்தில் இருக்கிற படிப்பெல்லாம் என்னென்ன படிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் தன்னை வழி நடத்துகிற குருவானவர் என்னென்ன காரியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தெரியும்? செமினரியில் எங்களை போட்டு பாடா படுத்துறாங்க. அதை படி, இதை படி, அசைன்மெண்ட் எழுது, டெசர்டேஷன் எழுது, தீசிஸ் எழுது, எல்லாம் எழுதிட்டு இங்கே வந்தால் மந்திரி எந்திரி. இதுக்கு எதுக்கு ஏன் நாங்கள் அதெல்லாம் படிக்கணும்? மந்திரி எந்திரி அவ்வளோதான். சாமி வீடு மந்திரிக்கணும், வந்து சேர்ந்துருங்க. சாமி 8 மணிக்கு கல்யாணம், நீங்கள் பிரசங்கம் கூட அப்புறம் வச்சுக்கிடுங்க, நல்ல நேரம் முடிஞ்சிடும், தாலியை கட்டிடுவோம். நீ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஓலை எழுதும்போது பத்திரிக்கையோடு வருவேன். சாமியார் கூப்பிட்டோமா, கையில் காசை கொடுத்தோமா, மந்திரிச்சோமா, எந்திரிச்சோமா, கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டோமான்னு கம்முன்னு இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது. பொண்ணு மாப்பிள்ளை கேட்டகிசம் அது ஏழைகளுக்கு மட்டும்தான். கத்தோலிக்க திருச்சபையின் சாபக்கேடை என்னன்னா, ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காரனுக்கு ஒரு நியாயம். இருக்கிறவன் நேராக வந்து தாலி கட்டிக்குவான், நேராக வந்து புது நன்மை வாங்கிக்குவான், நேராக உறுதி பூசல் வாங்கிக்குவான். இல்லாதவனை போட்டு நொறுக்கி எடுத்துருவோம். அவன் 30 நாளும் கிளாஸுக்கு வரணும், ஏன்னா அவனால் காசு கொடுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இதுதான் நாம் கிறிஸ்துவை அறிகிற விதமா, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிற விதமா? இப்படித்தான் கிறிஸ்து வாழ்ந்தாரா? இப்படித்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்களா? இப்படி தான் வாழ்ந்தாங்களா? தெரியாது. இப்போ அன்பியன்னு ஒன்று வச்சுருக்கிறீங்களே, அது உண்மையாலுமே அன்பியம்மா? அது வம்பியம். அது அன்பியன்னு சொல்லப்படாது, பெருமைக்கு வேணால் வச்சுக்கலாம். இந்த அன்பியம் எப்போ வரும்? திருவிழாவில் வந்து சாமியாருக்கு மாலை போடுறதுக்கு வரும், கோயில் கூட்டுறதுக்கு வரும். அன்பிய கூட்டத்துக்கு பார்த்தா 4 பேர் இருப்பான். அதுவும் ஏழைகள் விட்டுனா ஒரு பையன் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் போனால் சாப்பிட்ணும், நீட்னஸ் இருக்காது, டீசன்சி இருக்காது. இல்லை, அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிற மனிதனுக்கு, எந்த மனிதனுக்கு தகுதி இருக்கு தெரியுங்களா? அவன் உண்மையாலுமே கடவுளை அறிந்து அன்பு செய்து அவருக்கு பணி செய்கிறவனாக மாறுகிறவன் மட்டுமே இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா என்று சொல்லுவதற்கு தகுதி உண்டு.
மற்றவங்கெல்லாம் இன்னுமேட்டு என்ன சொல்ல, பொறுத்தருளும் கர்த்தாவே அப்படின்னு தான் பாடணும். யாரெல்லாம் மனம் மாறிட்டீங்களோ அவங்க மட்டும்தான் உயிர் தெழுந்தார் அல்லேலூயான்னு சொல்லணும். மற்றவங்கெல்லாம் பொறுத்தருளும் கர்த்தாவே தான். உங்களுக்கு இன்னும் தவச காலமே முடியல, அதுக்குள்ளே கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. தவம் முறிந்தது 40 நாள். 7வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவே இயேசு உயிர்த்துட்டார். அவர் உயிர்க்கிறாரோ இல்லையோ நல்லா கவனித்து பாருங்கள். 12 மணிக்கு மேலே தான் உயிர்ப்பு ஞாயிறு வருது. ஆனால் நீங்கள்லாம் 11 மணிக்கே 10 மணிக்கே சோடிச்சிக்கிறீங்க, வந்து நின்றுக்கிறீங்க சோடிச்சிக்கிட்டு. நம்ம ஆளுக கத்தோலிக்கர்கள் செய்கிற அட்டகாசம் என்ன தெரியுங்களா? அவன் செய்கிறது என்னது? செலப்ரேஷன், அவ்வளோதான். ஃபங்க்ஷன், செலப்ரேஷன். இந்த செலப்ரேஷன் என்ன? டெக்கரேட் த சர்ச், டெக்கரேட் த ஸ்டாச்சூஸ், டெக்கரேட் அவர் செல்ஸ். கோயில் அலங்கரிக்கிறது, புனிதர்கள் அலங்கரிக்கிறது, நம்மளை அலங்கரிச்சுட்டு வந்துடுறது, அவ்வளோதான் திருவிழா. இப்போ ஈஸ்டர் கொண்டாட்டம்னா அதுதான். உயிர்த்த இயேசுவை வந்து பாருங்கள், மல்லிகைப்பூ மாலையெல்லாம் தொங்குது. இதில் வேறு புது வேட்டியை வாங்கிட்டு வந்து போட்டு விட்டீங்க கழுத்தில். அதெல்லாம் அவர் கேட்டாரா? அவரை பாடா படுத்துறீங்க. மாதாவுக்கு புடவை கட்டி விட்ருப்பீங்களே, அதானே. நான் எல்லா ஊர்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா ஊருக்கு போனாலும் மாதாவை பார்த்தா புடவை கட்டிட்டு கழுத்தில் நெக்லஸோடு இருக்கிறாங்க. ஏன்னா மாதா நம்மளை மாதிரி மாறணுமா? மாதாவை போல் உங்களையெல்லாம் மாற சொன்னால் உங்களை மாதிரி மாதாவை மாற்றி வச்சுருக்கிறீங்க. இங்கே பாரு, ஒன்றை மாதிரியெல்லாம் பிச்சைக்காரி எங்களால் இருக்க முடியாது. அதனால் எங்களை மாதிரி மேக்கப் பண்ணிட்டு இருந்துக்க. எவ்வளவு அக்கிரம அநியாயம்! கடவுள் சொல்கிறத கேட்கறதுக்காக நாம் இருக்கிறோமா? நாம் சொல்கிறத கேட்கறதுக்கு கடவுள் இருக்கிறாரா? சொல்லுங்க. அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா கோயிலில் உண்டியில் காசு போட மாட்டோம். கோயிலுக்கே ஏன் வேளாங்கண்ணியில் மட்டும் அம்புட்டு கூட்டம் கூடுது, நம்ம கோயிலெல்லாம் காற்று வாங்குது? ஏன்? அங்கே போனால் அம்மா எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குது, இங்கே இருக்கிற அம்மா காதே கேட்க மாட்டேங்குது. ஒரு சில அந்தோனியார் கோயிலில் புதுமை அப்படியே நடக்குது, நம்ம அந்தோனியார் கோயில் அவ்வளவும் நடக்குமா? அதனால தான் கூட்டம் இப்படி இருக்குது. எங்கே புதுமை? அதனால தான் இயேசு சாமி சொன்னார், நீங்கள் அருஞ்செயல்களை கண்டதால் அல்ல, அப்பங்களை வயிறால் உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள். புதுமை செஞ்சாதான் கடவுள், அற்புதம் செஞ்சாதான் கடவுள். இதைத்தான் யூதர்கள் கேட்டாங்க இயேசு சாமி கிட்ட, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும், நாங்க அருஞ்செயல்களை செய்யுனாங்க. இன்னைக்கு நாமளும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். அற்புதம் செஞ்சாதான் கடவுள், அதிசயம் செஞ்சாதான் கடவுள். சாதாரண தளத்துக்கும் திருத்தலத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம்? சாதாரண பங்கு தளத்துக்கும் திருத்தலத்துக்கும் என்ன வித்தியாசம்? யோசிக்கிறீங்க ரொம்ப. புதுமை நடந்தால் அது திருத்தலம், புதுமை எது நடக்கலைன்னா அது வெறும் பங்குத்தலம். பங்குத்தலத்தில் மக்கள் கூடவே மாட்டாங்க. புனித வாரத்தில் கூட நம்மால் வேளாங்கண்ணியில் போய் தான் புனித வாரத்தை கொண்டாடுவான். அதான் என்கிட்ட 2 பேர் வந்து சொன்னால், அப்படியே போயிரு, இன்னுமேட்டு உன் வீடு மந்திரிக்கிறதுக்கு, உன் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு, புதுநன்மை கொடுக்கறதுக்கு வேளாங்கண்ணிக்கே போயிரு, என்கிட்ட வரவே கூடாதுன்ட்டேன். உனக்கு வீடு மந்திரிக்க நான், உன் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க நான், உனக்கு புதுநன்மை கொடுக்க நான், உறுதி பூசல் கொடுக்க நான், நீ செத்து போயிட்டா மந்திரிச்சு வந்து புதைக்க நான். ஆனால் நீ முக்கியமான நாள்லாம் வேளாங்கண்ணிக்கு போய் உக்காந்துக்குவேன். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைன்னே கேட்டோம், அன்னைக்கு தான் சாமி லீவு. அன்புக்குரியவர்களே, இதுவா கிறிஸ்துவ வாழ்க்கை? இப்படியா கிறிஸ்து வாழ்ந்தார்? இப்படியா அன்னை மரியாள் வாழ்ந்தார்? இப்படியா புனித சூசையப்பர் வாழ்ந்தார், யோசேப்பு வாழ்ந்தார்? இப்படியா அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள்? இப்படியா ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள்? இல்லையே. இது யார் கொண்டு வந்த கலாச்சாரம்? இது யார் பரப்பிய கலாச்சாரம்? இது உண்மையான கிறிஸ்துவ கலாச்சாரமா? கிடையவே கிடையாது. அடிச்சு சொல்லுவேன், இது இந்து கலாச்சாரம். இங்க அடையாளத்தை மட்டும் மாற்றி இருக்கிறீங்க. அவர்கள் கோவிலில் மாரியம்மா காளியம்மா அப்படி இருக்கிறாங்க, நம்ம கோயிலில் மாதா சுருவங்களாக வச்சிருக்கிறோம். அவங்களும் ஆரத்தி எடுக்கிறாங்க, நீயும் ஆரத்தி எடுக்கிற.
அவங்க விளக்கு வைக்கிறாங்க, நீ மெழுகுதிரி பற்ற வைக்கிற. அவங்கள அர்ச்சனை யார் பேருக்கு பண்ணுவான் சொல்லுங்க என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? அவன் நட்சத்திரத்துக்கு அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அர்ச்சனையே நடக்கும். இங்கே பூசை கருத்து என்ன எழுதுறீங்க? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உடம்பு சரியில்லை அவன் நல்லா ஆகணும்னா எழுதுறீங்க இல்லை? எல்லா பிள்ளைகளும் 10ஆவதுல படிக்கிற எல்லா பிள்ளைகளும், இந்த பங்குல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் 10ஆவது படிக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினா யாராவது எழுதியிருக்கிறீங்க? என் பிள்ளை மட்டும் 500க்கு 600 மார்க் வாங்கி ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணும், மற்றவன் பிள்ளையெல்லாம் ஃபெயிலாகி வீட்டில் உட்காந்துருக்கணும். என்ன எண்ணம்? அவன் என்ன கோயிலில் சாமி கிட்ட வேணா அதைத்தான் நீங்களும் வேண்டுறீங்க. அங்கேயும் தேர் இழுக்கிறான், இங்கேயும் தேர் இழுக்கிறான். ஒன்றே ஒன்று இல்லைங்க, இங்கே குறவன் கருத்து இல்லை, அங்கே குறவன் கருத்து ஆடுறாங்க. அதையும் கொஞ்ச நாளில் கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் கிராமங்களையெல்லாம் இப்போ சினிமா பாட்டு போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கிறிஸ்மஸ்ஸு நான் முன்னாடி இருந்த பங்கில் கிறிஸ்மஸ் பூசை முடிஞ்சோடனே சாமியார் வந்துட்டார். சரி நான் என்ன தான் பண்ணுறாங்கன்னு போனால் சமந்தம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். சொல்கிறியா மாமா, சொல்கிறியா மாமா. நான் கிறிஸ்மஸ் நைட்டு இன்றைக்கி நிறையா கிராமங்களில் திருவிழான்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி, ஆர்கெஸ்ட்ரா. என் அன்புக்குரிய சகோதரனே, இதுவா கிறிஸ்துவ வாழ்க்கை? இதையா கற்றுக்கொண்டோம்? இயேசுவிடமிருந்து, அன்னை மரியாவிடமிருந்து, யோசேப்பிடமிருந்து, அப்போஸ்தலரிடமிருந்து, ஆதி கிறிஸ்துவரிடமிருந்து. கிறிஸ்துவ கலாச்சாரம் என்பது என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கை முறை என்பன? கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? கிறிஸ்து இந்த உலகத்தை சார்ந்த எதிலும் கவனம் செலுத்தவில்லை. நீங்க கவனம் வேணா பைபிள் 4 நற்செய்தியை படிச்சு பாருங்க. வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வலை உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. இந்த உலகத்தில் அவர் பிறக்கும் போதும் ஏழை, வாழும் போதும் ஏழை, சாகும் போதும் ஏழை. இந்த உலகத்தில் அவருடைய வாழ்க்கையே ஏழ்மை, எளிமை வாழ்க்கை தான். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ ஏழையா இருக்குன்னு ஆசைப்படுறோம்? ஒன்று. இரண்டாவது, இயேசு சாமி எப்பொழுதுமே கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர், கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்தவர். அதனால்தான் சொன்னார், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு. எத்தனை பேர் இயேசுவை போல நாம் கடவுளுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன், வேற எவனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்றோம்? கடவுள் சொல்றதை மட்டும் கேட்க மாட்டோம், வேற எவன் சொன்னாலும் கேட்போம், யார் சொன்னாலும் கேட்போம். முதலாளி சொன்னா கேட்போம், பிரின்சிபல் சொன்னா கேட்போம், கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா அஃபீஷியல் சொன்னா கேட்போம். இப்போ வண்டி போயிட்டு இருக்குது, போலீஸ்காரன் 2 துப்பாக்கி ஏந்திய ரிசர்வ் போலீஸ் நிற்கிறான். வண்டியை நிறுத்துனா நிறுத்தணும், டிக்கியை ஓப்பன் பண்ண ஓப்பன், எல்லாத்தையும் திறந்து காட்டினா காட்டுறோம், இல்லைன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வச்சு செஞ்சிருவாங்க. பயந்துக்கிறோம்ல? ஒன்றும் இல்லைங்க, கேவலம் டிராஃபிக் ரூல்ஸ். ரெட்டு போட்டு அப்படியே ஜக்குன்னு பிரேக்கை போட்டு நிறுத்துறீங்களே. கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமா? கடவுள் சொல்வதை செய்கிறோமா? ஏசுநாசாமி கடவுளுக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சார், கடவுள் சொன்னதை மட்டும்தான் சொன்னார், கடவுள் எதை செய்ய சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்தார். அதே போல நன்மை செய்து துன்புற்றார், தீமை செய்து அல்ல. பழைய பஞ்சாங்கெல்லாம் உடைத்தெறிந்தார். மனிதனுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மனிதன் அல்ல, மனிதன் தான் முக்கியம், மனிதன் தான் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மனித மாண்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் போராடியவர். உனக்கு வந்தா ரத்தம், அவனுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு அப்பயே கேட்டவர். ஓய்வு நாள ஆட்டுக்குட்டி விழுந்தா நீ எடுத்து போடலாம், ஆனா ஒரு ஏழை மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் போய் குணப்படுத்தக்கூடாதா? 2000 ஆண்டுகளாக இருந்த பாரம்பரியத்தை உடைத்து எறிந்தவர் இயேசுசாமி. மூட பழக்க வழக்கங்களை உடைத்து எறிந்தவர். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துவதை எதிர்த்தவர். No one slaves to one another. எவரும் எவருக்கும் அடிமை அல்ல, ஆண்டான் அடிமை என்ற நிலையை எடுத்தெறிந்தவர். அதனால்தான் பாதங்களை கழுவினார்.
உங்களில் தலைவராக இருக்கிறவர் தொண்டராக இருக்கட்டும் என்று சொன்னார். உங்களுக்கு முதல்வராக இருக்கிறவர் கடையராக இருக்கட்டும் என்று சொன்னார். தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு புரிவதற்கே என்று சொன்னார். தாழ்ச்சியோடு இருந்தார். எல்லோருக்கும் நன்மை செய்தார். எல்லோரையும் மன்னித்தார். சுருக்கமா சொல்லணும், அவர் வாழ்க்கையை 2 வாக்கியங்களில் அடக்கிவிடலாம். ஒன்று, அவர் கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவர் மனிதர்களுக்கு நன்மை மட்டுமே செய்தார். பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதைத்தாங்க நம்ம அறிஞ்சிக்கணும். இயேசுசாமி எப்படியெல்லாம் வாழ்ந்தார்னு அறிஞ்சிக்கணும், படிக்கணும், பைபிளை படிக்கணும். ஆதி கிறிஸ்துவ எப்படி வாழ்ந்தான் பைபிளை படிக்கணும். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 42 47 வரை உள்ள வசனங்கள் படிங்க. மைக்கில் படிங்கம்மா. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 42 40. இதுதான் கிறிஸ்துவ கலாச்சாரம். இப்படித்தான் ஆதி கிறிஸ்துவர் வாழ்ந்தார்கள். அதே போல் அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா, அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நடந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். அவங்கள்ட்ட பிரிவினை பிளவுகள் கிடையாது. எல்லா உடைமைகளையும் நல்லா கேட்டுங்க, கம்யூனிசத்தை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்களே கிறிஸ்தவங்க தான். எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாள் நல்லா கவனிச்சீங்க. ஞாயிற்றுக்கிழமையிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்கிறதுங்கிறது பைபிளில் அது கடன் திருநாள், ஓய்வு நாள சட்டம் தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆதி கிறிஸ்தவங்கள் எப்படி கோயிலை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. அசதிக்கும் கோயிலுக்கு வரல அவங்க. அதே போல ஆளுக்கு ஒவ்வொன்று நினைச்சிட்டு வரல. ஒரே மனதோடு ஒவ்வொரு நாளும் தவறாது ஆலயத்தில் கூடி வந்து ஜெபித்தார்கள். இன்னைக்கு இந்த பழக்கம் இருக்கா? அடுத்து படிங்க. பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு ஃபுட்டுலேயே நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துடலாம். என் பங்கில் நான் சொன்னேன், கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி, ஆண்கள் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்குவோம். அன்னைக்கு யாரும் வீட்டில் சாப்பாடு செய்ய வேணாம், எல்லாரும் சாப்பாடு செய்கிற காசை கொண்டு வந்து கொடுங்க, எல்லாம் நீங்களே கலெக்ட் பண்ணுங்கள், நீங்களே செஞ்சு எல்லாருக்கும் அன்னைக்கு விருந்து. இங்கேயே எத்தனை விருந்தினர்கள் வந்தாலும் சரி, அவங்க சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, வர சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் ஒரே துணியை போட்டுக்குவோம், ஒரே மாதிரி துணியை போட்டிருப்போம், ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிடுவோம். ஒரு நாள் இங்கே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். சாமி, அதெல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாம் நடக்கிற காரியமா? நான் 5000 ரூபாய்க்கு புடவை வாங்குவேன், 500 ரூபாய்க்கு வாங்குறத நான் கட்டுவேன்னா என் கௌரவம் என்ன வருது? என் அந்தஸ்து என்ன வருது? என்ன 4 பேர் என்ன பார்ப்பான்? அன்னைக்கு தான் நான் நகையெல்லாம் பூட்டிட்டு நகை கிடையாத ஒன்றும் அவளாட்டம் ஒன்றும் இல்லாமல் நான் போகிறதுக்கு நான் ஒன்றும் இல்லாதவளா? என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, பிலிப்பியர் 2:6-7 வரை படித்து பாருங்கள். கடவுள் வடிவில் விளங்கியவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை விடாமல் வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். கடவுளே மனுஷனா இறங்கி வந்துட்டாரு. நீ பணக்காரனா இருந்துக்கிட்டு 7 லெவலுக்கு இறங்கி வர மாட்டேங்கிற. ஆனால் நீ சொல்லிக்குவே நான்லாம் பரம்பரை கிறிஸ்தவன்.
ஆதியில் எப்படி இருந்தான்? இல்லாதவனெல்லாம் விற்று இருக்கிறவன் விற்று இல்லாதவனுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். கோயில் கட்டுறதுக்கு லட்ச லட்சமாக கொடுப்பேன். ஏன்னா பேர் போட்டுருவாங்க இல்லை கல்வெட்டில். வம்சத்தில் பெங்களூரில் ஒரு கோயிலில் இரவு ஜெபம் நடத்த போனேன். பார்த்தா பீடத்தில் ஒரு கல்வெட்டு, டொனேட்டட் பை. நல்ல வேலை இந்த டியூப் லைட் எல்லாம் பேர் எழுதலை. ஒருவேளை சாமியார் வாங்கி வச்சார நம்ம தெரியல. ஃபேன் ரக்கையில் பேர், தேரில் பேர், டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு டியூப் லைட்டுக்கு மேலே பேர் எழுதிட்டா எப்படி வெளிச்சம் வரும்? அவ்வளவு அறிவாளிங்க அந்த காலத்தில். அன்புக்குரியவர்களே, கடவுள் புதிய ஏற்பாட்டில் தனக்கென்று எந்த கோயிலையும் கடவுள் கட்ட சொல்லவே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் யார் கோயில் சொல்லுங்க பார்க்கலாம்? நாம தான். தூய் ஆவியார் வாழுகிற ஆலயம் என உங்களுக்கு தெரியாதா? உங்கள் உடல் தூய் ஆவியார் வாழுகிற ஆலயம் என தெரியாதா? நீங்களே அக்கோவில். நீங்க கோவில்னா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சுடுகாடா இல்லை கல்றையா? அவங்களும் கோயில் தான். நான் கோயில், பக்கத்தில் இருக்கிறவங்களும் கோயில் தான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை அறிய வேண்டும், கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும். இதைத்தான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தவறாத ஆலயத்தில் கூடி வந்து ஜெபித்தார்கள். அடுத்து நீங்கள் எடுத்திருந்தா படிங்கம்மா. அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் நல்லா கவனிச்சுக்கங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்தாதான் தெரியும் உங்க லட்சணம். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. அடுத்து திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 32வது வசனம் படிங்க. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். நல்லா கவனிங்க, எப்படி இருந்தாங்க? ஒரே உள்ளமும். இப்ப நம்ம பங்குல எப்படி இருக்கிறோம்? ஒரே உயிரும் ஒரே உள்ளமா இருக்கிறோம். இல்ல குரூப்பா சேர்த்துக்கிட்டு அலையிறாங்க. பங்கு சாமியாரா இருக்கிறத விட எரும மாடு மேய்க்க போகலாம். ஏன்னா 2 அடி அடித்தா கூட எருமை நவரும். ஆனால் நீங்கள் குரூப்பிசத்தை வச்சுக்கிட்டு சாமி நீங்கள் அவங்க குரூப்பு. ஒரு வீட்டுக்கு போனால் இன்னொரு வீட்டுக்கு அவங்க வீட்டில் மட்டும் போய் சாப்பிட்றாரு சாமியார், நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டார். கயிறு இழுக்கிற போட்டி தான். சாமியாரை நடுவில் கட்டி வச்சுட்டு என் பக்கம் இழு உன் பக்கம் இழு. சாமியாரை இழுக்கிறது தான் பெரிய போட்டியாக இருக்குது இங்கே பங்குல. ஒரே உள்ளம் ஒரே உயிருமா இருந்தார்கள். அவரிடத்துல கருத்து வேறுபாடே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். அவங்க அப்படி இருந்தாங்க, நாம் இப்படி இல்லைங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அவங்க கடவுளை அறிஞ்சு கடவுளை வாழ்ந்தாங்க, கடவுளை புரிஞ்சுக்கிட்டு கடவுள் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு கடவுள் வார்த்தையின்படி நடந்தாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நம்மளாம் கடவுள் வார்த்தையை புரிஞ்சிக்காம கடவுள் வார்த்தையை தெரிஞ்சுக்காமல் வாழ்கிறோம்னா அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களால மட்டும் எப்படி வாழ முடிஞ்சது? இயேசுவால, மாதாவால், சூசையப்பரால், அப்போஸ்தலரால், ஆதி கிறிஸ்துவலால் எப்படி கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சவங்களாக வாழ முடிஞ்சது? இந்த உலகத்தில் இருக்கிற எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ முடிஞ்சது. எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஆலயத்தில் கூடி வந்து ஜெபிக்க முடிஞ்சது. எல்லாரும் ஒத்துமையாக இருக்க முடிஞ்சது. ஒரே உயிரும் ஒரே உள்ளமாக இருக்க முடிஞ்சது. பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது. ஒரே மனதோடு எளிய வகையோடு பேரு வகையோட அப்பங்களை பிட்டு பகிர்ந்து உண்ண முடிஞ்சது. ஏன் அவங்களால முடிஞ்சது, நம்மளால முடியல? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டீங்கன்னா டாக்க முடிச்சிடலாம். இயேசு மேல நம்பிக்கையா இருந்தாங்க, நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்கள். அதுதான் நம்பிக்கை உண்டு. ஆனா முக்கிய காரணம் இயேசு தூய் ஆவியால் பிறந்தவர், தூய் ஆவியால் நிரப்பப்பட்டவர். அப்போஸ்தலர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் தூய் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத எவரும் கிறிஸ்துவை போல் வாழ முடியாது.
ரோமையர் 8:9 மற்றும் 14 தெளிவாக பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் கிறிஸ்துவுக்கு உரியோர் அல்ல, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் பிள்ளைகள். ஏன் இயேசுசாமி அப்படி வாழ்ந்தாங்க? பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டாங்க, பரிசுத்தாவியால் பிறந்தாங்க. அந்தோனியார் இன்னைக்கு எப்படி கோடி அற்புதனானார்? பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார். பரிசுத்தாவியுடைய வல்லமை அவரிடத்தில் இருந்தது. அவங்களால மட்டும் ஏன் புதுமை செய்ய முடிஞ்சது, நம்மளால ஏன் முடியல? அவங்கள்ட்ட பரிசுத்தாவியானவர் இருந்தால் அதனால அற்புத அதிசயங்கள் செஞ்சாங்க, புதுமைகள் செஞ்சாங்க. நம்மகிட்ட இல்லை, அதனால நம்ம செய்ய முடியல, அவ்வளவுதான். ஆக நீங்களும் நானும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் கடவுளை அறிவோம், கடவுளை அன்பு செய்வோம், கடவுளுக்கு மட்டுமே பணி செய்வோம். நல்லா பாருங்க, திருத்தூதர் பணிகள் நூலில், அதாவது 4 நற்செய்தியில் திருத்தூதர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் திருத்தூதர் பணிகளில் திருத்தூதர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. இயேசுசாமி இறந்த உடனே எல்லாம் மறுபடியும் வேலைக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்கிற வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அவர்கள் எந்த வேலைக்கும் போகவில்லை, கடவுள் சொன்ன வேலையை மட்டும்தான் செஞ்சாங்க. இயேசுசாமி சொன்ன வேலையை மட்டும்தான் செஞ்சாங்க. இயேசுசாமி கூட 30 வருஷம் தச்சு வேலை செஞ்சார். ஆனால் எப்போ அவர் திருமுழுக்கு பெற்று பரிசுத்தாவியை பெற்றாரோ அப்பொழுதிலிருந்து அவர் கடவுள் சொன்ன வேலையை செய்தார், கடவுளுக்கு ஊழியம் செய்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசுசாமி நம்மளை போல தான் 30 வருஷம் மனுஷனுக்கிட்ட தான் வேலை செஞ்சிருக்கிறார். அதுக்கு மேலே அவர் கடவுளுக்கு வேலை செஞ்சார். அதான் அந்த 6வது வசனம் எசாயா 6:8 நான் அடிக்கடி மக்களுக்கு படித்து காட்டுவேன். நமக்காக யாரை அனுப்புவோம், நமக்காக எவர் போவா? இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பைபிளை பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சண்டை போடுறதுக்கு வேணால் ஆள் இருக்குது. இன்னைக்கு நாங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? நாங்கள்லாம் நிர்வாகத்தில் பூந்துட்டோம். நாங்கள்லாம் நிர்வாகம், பங்கு நிர்வாகம், கோயிலில் கட்டுறது, திருவிழா கொண்டாடுறது, சோசியல் சர்வீஸ் செய்கிறது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்புறம் பள்ளிக்கூடம் நடத்துறது, காலேஜ் நடத்துறது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். சிஸ்டர்ஸும் அதே தான், பள்ளிக்கூடம் நடத்துறது, காலேஜ் நடத்துறது, ஹாஸ்பிட்டல் நடத்துறது, சோசியல் சர்வீஸ் செய்கிறது, இதெல்லாம் செய்கிறோம். இயேசு செய்ததை நாம் செய்கிறோமா? இன்னொன்று ஒரு உண்மையை சொல்கிறேன், இயேசுசாமி காசு இல்லாமல் மினிஸ்ட்ரி பண்ணார், யாருக்கிட்டையும் ஒரு பைசா வாங்கலை, யாருக்கும் ஒரு பைசா கொடுக்கலை. நல்லா கவனிச்சுக்கணும், யாரையும் காசு கொடுத்தவர் கிறிஸ்தவங்களை ஆக்கலை, யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு அவங்கள கிறிஸ்தவங்களை ஆக்கலை. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? நோ மணி நோ மிஷன். நீங்கள் சொல்லலாம், அப்போ பூசைக்கு காசு வாங்க மாட்டீங்களா சாமி? கொடுத்தா வாங்கிக்குவேன், கொடுக்கலன்னா போயிட்டே இருப்பேன். ஏன்னா கடவுள் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசுசாமியும் அப்போஸ்தலர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் எப்படி ஊழியம் செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி ஊழியம் செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம்? கொண்டாட்டம் தான், கொண்டாட்டம், விழாக்கள் கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். There is a function, there is a celebration, but there is no transformation. மனம் மாற்றம் இல்லை, அப்படியே இருக்கிறோம். அப்படியே இருக்கிற தீய குணங்கள் அப்படியே தான் இருக்கு. காரணம் என்ன? நாம் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்வதில்லை. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆக நாம் இன்று விடுதலை பெறப்போகிறோம், விடுதலை பெறப்போகிறோம். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவி வேணும்? மற்றவங்களுக்கெல்லாம் வேண்டாமா? பரிசுத்த ஆவி நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கடவுளின் பிள்ளைகளே கிடையாது, நீங்கள் கிறிஸ்துவின் சீடர்களே கிடையாது, நீங்கள் அன்னை மரியின் பிள்ளைகளே கிடையாது. இயேசுசாமி யாருக்கிட்ட தன் மகனை ஒப்படைச்சாரு? தன் சீடரை ஒப்படைச்சாரு. தன்னுடைய சீடரை, நல்லா புரிஞ்சுக்குங்க, சீடரைத்தான் மாதா கிட்ட என்ன சொன்னாரு? இதோ உன் மகன் என்று சொன்னார். சீடரை பார்த்தா என்ன சொன்னார்? இதோ உன் தாயின்னு சீடரை பார்த்தான் சொன்னாரு. சீடர் என்பவன் யார்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் வந்தவன் தான் சீடன். அவனுக்குத்தான் மாதா மாதா.
அவனுக்கு தான் இயேசுவின் தாய் அவனுடைய தாய். சும்மா வந்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் கிடையாது, உண்மையானது. ஆக பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர்களுக்குத்தான் அன்னை மரியாள் தாயாக இருக்க முடியும், இல்லையா? ஏன்னா தாயை போல பிள்ளை மாதா யாரால் நிரப்பப்பட்டாங்க? பரிசுத்தாவியினால். 2 முறை இயேசுவை கருவிலே தாங்குகிற பொழுது பரிசுத்தாவியினால் தான் அவங்க கருவுற்றாங்க. 2வது பெந்தகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர்களோடு தூயா பிள்ளை உண்ட நான் வடிவிலே விழுந்தது, அவர் மேலேயும் வந்து தங்கிற்று. அப்போ நீ உண்மையான அன்னையின் பிள்ளையாக இருந்தால் உன் மேலே கண்டிப்பாக பரிசுத்தாவி இருந்தால் தான் நீ உண்மையான அன்னையின் பிள்ளை. ஆக அனைவரும் எழுந்து நிற்போம் தாகத்தோடு. ஆண்டவரே, என்மேல் தூய் ஆவியை பொழிந்தருளும் சாமி. தூய் ஆவியால் என்னை நிரப்பும். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் தான் இயேசுவை போல மாறினார்கள். அவர்களின் வாழ்க்கை இயேசுவை போல் மாறினதனால்தான் அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்னும் பெயரை பெறுகிறார்கள். திருத்தூதர் பணிகள் 22வது அதிகாரத்திலே படிக்கிறோம். அந்தியோக்கியா என்ற நகரில் தான் முதலில் இயேசுவின் சீடர்கள் கிறிஸ்துவர்கள் என்ற பெயரை பெறுகிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இயேசுவை போல் வாழ்ந்ததற்கு பிறகே அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆதியிலே கிறிஸ்தவர்கள் கடவுளை அறிந்தவர்களாய், கடவுளை அன்பு செய்கிறவர்களாய், கடவுளுக்கு மட்டுமே பணி செய்கிறவர்களாய் வாழ்ந்தார்கள். உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எந்த ஒரு கிறிஸ்தவனும் மனிதனுக்கு அடிமை அல்ல. எந்த ஒரு கிறிஸ்தவனும் மனிதருக்கு ஊழியம் செய்யவில்லை, கடவுளுக்கே ஊழியம் செய்தார்கள். யோசுவா சொன்னது போல, நீங்க யாருக்கு வேணா ஊழியம் செய்யுங்க, ஆனா நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அதனால இயேசுசாமி சொன்னார், நீங்கள் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எவரும் மனிதர்களுக்கு ஊழியம் செய்ய மாட்டான், கடவுளுக்கு மட்டும்தான் ஊழியம் செய்வான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவன் தான் மனுஷங்கிட்ட வேலை செய்வான், கடவுள்கிட்ட அவனால் வேலை செய்ய முடியாது, கடவுள் சொல்றதையும் அவனால் கேட்க முடியாது. ஆகவே கண்களை மூடி கரங்களை விரித்தவர்களாய், ஆண்டவரே தூய் ஆவியால் என்னை நிரப்பும், அப்போஸ்தலர்களைப் போல ஆதி கிறிஸ்தவர்களைப் போல என்னை மாற்று சாமி என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதித்து ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். பாடுவோம். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். சேர்ந்து பாடுவோம். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். கைகளை தட்டி சேர்ந்து பாடும். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். பாடுவோம். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். கைகளை தட்டி. எங்கும் வசனம் பரவியது, 7 பேர் ஆவியால் நிரம்பியதால்
எங்கும் வசனம் பரவியது, 7 பேர் ஆவியால் நிரம்பியதால். பாடுவோம். எங்கும் வசனம் பரவியது, 7 பேர் ஆவியால் நிரம்பியதால். சீடர்கள் தொகையும் பெருகியது. பாடுவோம். சீடர்கள் தொகையும் பெருகியது, கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள், கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே, ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடு. கைகளை உயர்த்தி. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே, ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. ஆவியினால் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. எல்லாரும் வாயை திறந்து துதிக்க பார்க்கலாம். ஆவியின் வல்லமை உள்ளவர்களா இறங்கி வருகிறது. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நல்லவரே உனக்கு நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நன்றி சொல்லுங்க, வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. ஆவியாளனை நிரப்புவதற்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நல்ல வேலையை நிரப்புவதற்காக நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. வல்லமை இறங்குவதற்காக ஒவ்வொருவரும் தூவாக இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கேட்டு நீங்கள் கேட்பதெல்லாம் கடவுள் கொடுப்பார். சிறப்பாக ஆவியானவர் உங்கள் மேல நிரப்புவார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளாத எவரும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அல்ல. கடவுளின் நாவல் ஏற்பட்டதாக எவரும் நாம் உண்மையான கடவுளின் பிள்ளைகளாக மாற வேண்டும். கடவுளின் அறிவுகளாக மாற வேண்டும். கடவுளை அன்பு செய்வதாக மாற வேண்டும். கடவுளுக்கு ஊழியம் செய்வதாக மாற வேண்டும். அவரை தூய் ஆவியாரை பெற்றுக்கொள்கிற உறவாக இதெல்லாம் செய்ய முடியும். அவரை கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசு, நன்றி இயேசு. ஆண்டவரே, ஜெபிக்காத இந்த நாளின் கட்டுகளை எல்லாம், கட்டப்பட்டிருக்கிற நாளின் கட்டுகளை எல்லாம் நாளின் கட்டுகள் அழிந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும். ஆவியாரை பெற தடையா இருக்கிற எல்லா தடைகளையும், எல்லா கட்டுகளையும் கட்டி அப்புறப்படுத்துகிறோம், அறுப்பு வருகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி நல்லலையா, நல்லலையா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. உங்கள் ஆவியினாலங்களை நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆவியினால் நிரப்பி நம்புங்க, நம்புங்க, நம்புறவங்களுக்கு ஆண்டவர் ஆதம் ஆவியினால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவரை நிரப்பி கொண்டிருக்கிறார் என்று நம்பி நம்பிக்கையோடு நன்றி சொல்லுகளை ஆண்டவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். என் சகோதரனே, சகோதரியே, இந்த வழிபாடு அர்த்தமுள்ள வழிபாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீ பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவனாய் வீடு செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான வழிபாடு. நீ சும்மா வந்த மாதிரியே போனேனா, போட்ட எந்த மாற்றம் இல்லாம நீ போனேனா, அது நிச்சயமாக வழிபாடு அல்ல, அது வெறும் வெற்று சடங்கு. ஆகவே இந்த வழிபாடு சடங்காவதும் உண்மையான வழிபாடாவதும்
உங்கள் மனமாற்றத்தில் இருக்கிறது. ஆகவே ஜெபிங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. கரங்களை விரிச்சு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. உணர்ந்தவர்களாய் பரிசுத்த ஆவியே என் மீது இறங்கி வருவதற்காய் நன்றி. என்னை கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பியதற்காய் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி என்று கண்களை மூடி கரங்களை விரிச்சு சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நல்லவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி 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 சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் ஜெபிக்காம இருக்கிறீங்க, நிறைய பேர் இறுக்கத்தோட இருக்கிறீங்க, இன்னும் ஜெபிக்காம கட்டுகளோட இருக்கிறீங்க. ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே என் கட்டுகளை அறுத்து போடு சுவாமி. இப்பொழுதே உண்மையில் இருக்கும் நுகத்தை விடுத்து கட்டுகளை நான் அறுத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபி 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 கேளு. உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிவதில்லை. ஜெபி ஜெபி. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபி. உன் குடும்பம் முழுவதும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று சரி. குடிக்கிற கணவன் மனமாற வேண்டும், வாய் பேசுகிற மனைவி மனமாற வேண்டும், சண்டை சச்சரவுகள் இருக்கிற சகோதர சகோதரர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார். ஒரே வழி, நீங்கள் தூய் ஆவியாரை பெற்றுக் கொள்ள வேண்டும். தூய் ஆவியானவர் இருக்கிற பொழுதுதான், இருக்கிற இடத்தில் தான் விடுதலை உண்டு. ஆகவே ஜெபி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கண்ணை மூடி ஜெபிங்க, கண்ணை மூடி ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஜெபிக்கிற நேரம் அது. ஒவ்வொருத்தரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிற நேரம் அது. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி 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 சுவாமி, நன்றி நன்றி. வார்த்தைகளுக்காய் நன்றி நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. நிறைய பேர் இன்னும் மனம் மாறாம இருக்கிறீங்க, மனம் மாற மறுக்கிறீங்க, உங்கள் பழைய பாவ பழக்கங்களை விடாம இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற அதை விட்டு, அதை விட்டு, அது வேண்டாம் உனக்கு. இப்படியே இருந்தீங்கன்னா நீ என்னை விட்டு போயிடுவ, என்னை விட்டு தூரமா போயிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, மனம் மாறுங்க, இறுக்கமா இருக்காதீங்க. மன்னிக்காம நிறைய பேர் இருக்கிறீங்க, பகைமை உணர்வோடு இருக்கிறீங்க, போட்டி பொறாமையோடு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்கள் உள்ளம் கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குது. ஆனா நீங்க மனமாற மாட்டேங்கிறீங்க, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறீங்க, கடவுள் முன்னாடி உங்களை தாழ்த்த மாட்டேங்கிறீங்க. ஜெபிங்க. ஆண்டவரே நான் பாவி, ஏதோ காணாமல் போன மகனை போல உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மனம் வருந்துங்கள், மனம் திருந்துங்கள். நீங்கள் இழந்ததை எல்லாம் கடவுள் கொடுப்பார், கடவுள் கொடுப்பார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கறது, ஆண்டவர் முன்னாடி உன்னை தாழ்த்தி உன் பாவங்களை அறிக்கையிடு. நீ மனம் மாறு, நீ மனம் மாறு, நீ மனம் மாறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வழிபாடெல்லாம் நீ எனக்கு ஏற்றவனாக உன்னை மாற்றுவதற்கு, நீ தூய் ஆவியை பெற்றுக்கொண்டு கனிகளோடும் வரங்களோடும் கொடைகளோடு நீ வாழ்வதற்கே இந்த வழிபாடுகள் எல்லாம். உன்னுடைய உலக தேவைகளுக்காக அல்ல. ஏனென்றால் நீ கேட்பதற்கு முன்னமே உனக்கு தேவையானது என்னதென்று உங்கள் வானகத்தந்தைக்கு தெரியும் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அழிந்து போகிற உணவுக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள், அழிந்து போகிற உணவுக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள், அழியாத நிலையான வாழ்வு தருகிற உணவுக்காக உழைக்க மறுக்கிறீர்கள். வருமானம் எங்க இருக்குதோ அங்கதான் போறீங்க. கடவுளுக்காக சேவை செய்வர்களாக நாம் இன்னும் மாறவில்லை. வேலை செய்து சம்பாதிக்கிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆகவே மனம் மாற செவிப்போம். ஆவியானவரே எங்களை நிரப்போம். நிரப்புவதற்காக நன்றி, நிரப்புவதற்காக நன்றி. உடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காக நன்றி, உம்மை போல மாற்றுவதற்காக நன்றி, உம்மை போல மாற்றிக்கொண்டதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. அனைவரும் முழந்தால் படியிட்டு வான்பீர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். மாண்புயருவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள்